கரெக்ட். இந்த வேளாண் பட்ஜெட் இன்னைக்கு சமர்ப்பித்தாங்க. நான் ஒரு மேலோட்டமா அது ஒரு பாத்துல பார்த்தீங்கன்னா, 5,00,00,000, 10,00,00,000, 500 பேர் பலன் பெறுவது, மாடி தோட்டம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஒரு வேள இந்த ஐஏஎஸ் ஆஃபீசரே வந்து வேணும்னே வெறுப்பேத்துறதுக்காக இப்படி அறிக்கை எழுதி சஜஷன் பண்ணான்னு கூட தோணுச்சு. என்னய்யா இது ஒரு தமிழ்நாட்டுடைய வேளாண்மை சார்ந்த விஷயங்கள்ல ஏற்கனவே ஒரு கன்சல்டேட்டிவ் மீட்டிங் நடத்துனாங்க. விவசாய சங்கங்கள் சார்பாகலாம் பேசியிருக்கிறாங்க. தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் ஆலோசனை குடுத்துருக்காங்க. இதெல்லாம் இல்லாம ரொம்ப மினிமம் 5,00,00,000, 10,00,00,000, 15,00,00,000, 25,00,00,000 நமக்கு ஒண்ணா 5,00,00,000 பெருசா இருக்கும். ம். ஒரு அரசாங்கம் செலவழிக்கிறது வந்து அது வந்து ஒரு ரொம்ப மினிமம் மனி தான் வச்சுக்கங்களேன். அப்போ இந்த வேளாண்மை சார்ந்த விஷயங்கள்ல பட்ஜெட்ட பார்த்தா, கிட்டத்தட்ட இந்த வேளாண்மை பட்ஜெட் தயாரிப்பு கூட்டத்தில முயற்சி எடுத்து பெற்ற ஆலோசனைகளுக்கும், இவங்க சமர்ப்பித்ததுக்கும் பார்த்தா, ஒரு விஷன் இல்லாத ஒரு பட்ஜெட் மாரி இருக்குது வேளாண் பட்ஜெட். ஆமா. ஒரு மேலோட்டமா நானும் பார்த்த வகையில, இந்த பட்ஜெட் வந்து ஒரு இம்ப்ரெஸ் பண்ணாத பட்ஜெட்டா தான் இருக்கு. ரொம்ப முக்கியமா பார்த்தீங்கன்னா, டெல்டா சார்ந்து உங்களுக்கு ஒரு விஷன் வேணும்ல. அது எப்பொழுதுமே புரொடெக்ட் பண்ணப்படுறது, அதுக்கு கூடுதலான இது குடுக்குறது, அந்த ஏரியாவே இல்லைன்னு தோணுது எனக்கு. அந்த ஏரியாவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த பகுதி இருக்கு. அதையும் அரசாங்கம் கணக்கில் எடுக்கணும். கிராமப்புறங்கள்ல விவசாய தொழிலாளர்களுக்கான பணியிடங்களே குறைஞ்சிட்டு இருக்கக்கூடிய சூழல்ல, நம்ம வந்து இன்ஸ்ட்ருமென்ட் வேணான்னு சொல்லல, மாடர்ன் இன்ஸ்ட்ருமென்ட் பயன்படுத்துறேன். ஆனா, உங்களுக்கு எம்ப்ளாய்மென்ட்டுக்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய ஆட்கள் திரும்பி நீங்க எங்க போய் பண்ண முடியும்? அப்போ இத தான் விவசாய சங்கம்னு சொல்றாங்க நீங்க. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, இயந்திரங்கள் கட்டுப்பாடு இல்லாமல் இயந்திரங்கள் அனுமதிப்பது. இன்னொரு பக்கம் விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் நான் இவ்வளோ தரேன்னு சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா, அத வந்து தராத ஒரு சூழல் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அது மட்டுமல்ல, நீங்க வந்து விவசாயம் சார்ந்து தமிழ்நாட்ல தாவேக அரசாங்கம் என்ன ஒரு புதிய பார்வை இருக்குன்றது அப்படி பார்த்தா, பாலைவனமா இருக்கு. அந்த பார்வையே இல்லாத ஒரு சூழல் இருக்கு. ஸோ இது வந்து தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய நடவடிக்கை வந்து இயல்பாகவே வந்து விவசாயிகள் மத்தியில ஒரு ஏமாற்றத்தையும், கொந்தளிப்பும் உருவாக்கக்கூடிய சூழல் இருக்கு. எனவே என்னன்னா, இந்த நிதிநிலை அறிக்கையா இருக்கலாம், நிதிநிலை அறிக்கையை தொடர்ந்து சமர்ப்பித்த வேளாண் அறிக்கையில அமைச்சர்களோட நடவடிக்கைகளும் விவாதமாக்கப்பட்டிருக்கு. நீங்க ஜெபமாலையோட வருவது ஒண்ணு, இன்னொருத்தரது பார்த்தோன்னா, அஃபிஷியலா டாக்குமெண்ட்ல இருக்கிறத தாண்டி தனிநபர் புகழ்ச்சி பேசிட்டு இருக்குது. ஆக்சுவலா வந்து இதையெல்லாம் தான் நம்ம வந்து பிரச்சாரத்தினப்போ விஜய் வந்து கிண்டல் அடிச்சார். "ஏன்டா நீங்க வந்து இப்படி கிண்டல் அடிக்கிறீங்க? ஏன் தனிநபர் துதி பாடுறீங்கன்னு" சொல்லிட்டு பார்த்தோன்னா, அஃபிஷியல் டாக்குமெண்ட்டுக்கு வெளியே இருந்து அவர் பேச, எதிர்க்கட்சி உறுப்பினர்லாம் பேசியிருக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் தாண்டி மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த நிதிநிலை அறிக்கை வந்து சட்டமன்றத்தில எதிர்க்கட்சிகள் உரிய முறையில் விவாதத்த முன்னெடுக்கணும். ஏனென்றால், இதுக்கு முன்னாடி இருந்த காலகட்டத்த விட, இந்த தேர்தல் அரசியல், சட்டமன்ற நிகழ்ச்சியில வெகு மக்கள் வந்து பார்த்து கொண்டிருக்கிறாங்க. யங்ஸ்டர்ஸ் அத ஃபாலோ பண்றாங்க. அப்போ வந்து நீங்க பொதுவா வந்து கிண்டல் அடிச்சுட்டு, எரிச்சல் மூட்டு வருவத தாண்டி, ஆ. ஆரோக்கியமாக நாம் இந்த தமிழ் நிலப்பரப்புல இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன செய்யணும்? என்ன தவறிவிட்டார்கள்? எந்த மாரியான திட்டங்கள் நமக்கு தேவ? வேலைவாய்ப்புகள் வந்து உறுதிப்படுத்துவதற்கு என்ன பண்ணணுன்ற மாரியான ஒரு ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் வந்து இந்த சட்டமன்றத்தில முன்னெடுக்கப்படணுன்றது தான் நம்முடைய விருப்பம். ரொம்ப முக்கியமா நான் சொல்றது, ஓகே விவசாய பட்ஜெட் இருக்கு. இப்ப விவாதம் நடக்க போகுது. அடுத்து மானிய கோரிக்கைகள் வருது. இதில நம்ம சொல்லியிருக்க சில விஷயங்கள் இருக்கு இல்லையா? கல்வி, இளைஞர்கள், பெண்கள், தொழிலாளர்கள், விவசாயிகள், மீனவர்கள் உள்ளிட்ட வேலைவாய்ப்பு இதெல்லாம் கூட கொஞ்சம் அட்ரஸ் பண்றதுக்கான ஸ்கோப் எதுக்குள்ள இருக்கு அப்படின்னு சொன்னா, ஆ மானிய கோரிக்கைகள்ல இருக்கு. இதன் மீதான விவாதத்திலே இருக்கு. இதையெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கிட்டு அரசாங்கம் பண்ணும்னு நம்ம நம்புவோம்.